வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல அந்த ஃபிளாஷ்பேக் எபிசோட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜயா முத்துவை ஏன் இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க, அது மட்டும் இல்ல மனோஜ் மேல ஏன் முத்து இவ்வளவு காண்டா இருக்கிறாரு அப்படின்றதுக்கான காரணத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜயாவோட மூத்த பையன் மனோஜ் கிடையாது. மனோஜுக்கு முன்னாடியுமே விஜயாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. விஜயாவுக்கு பிறந்த 3வது குழந்தை தான் முத்து. முத்து பிறந்த அன்னைக்கு அண்ணாமலைக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டுருது. குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. அத உண்மைன்னு நம்புற விஜயா குழந்தையோட ஜாதகத்தை எடுத்துட்டு இப்போ ஜோசிக்காரரை பாக்குறதுக்காக போறாங்க. ஜாதகத்தை பார்த்த ஜோசிக்காரருமே சொல்லிடுறாரு, இந்த குழந்தையோட ராசிக்கு இந்த குழந்தை அதோட குடும்பத்தோட 20 வருஷம் சேர்ந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாரி இந்த குழந்தைய அவங்க கூட வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை நம்பின விஜயா இப்போ முத்துவை கூப்பிட்டுட்டு போய் பாட்டி வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறாங்க. அம்மாவையும் அப்பாவையும் பிரிஞ்சு முத்து இப்போ பாட்டி வீட்டுல வளர்றாரு. இதுக்கிடையில பாட்டியோட ஊருக்கு இப்போ அண்ணாமலையும் விஜயாவும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வராங்க. கூடவே தன்னோட மகன்களையும் கூட்டிட்டு வராங்க. இதுக்கிடையில முத்து அவரோட அண்ணன்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு இப்போ ஆத்து பக்கம் குளிக்கிறதுக்காக போறாங்க. ஆத்துல வேகமா நீச்சல் அடிச்சு குளிச்சிட்டு இருக்கிறாரு முத்து. இதை பார்த்தா உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு எந்த பயமும் இல்லை, எனக்கு நல்லா நீச்சல் அடிக்க தெரியும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. முத்து மனோஜ் 2 பேருக்கும் மூத்த அண்ணனும் இப்போ அங்கதான் நின்றுட்டு இருக்கிறாரு. முத்து அவரோட அண்ணன்ட்ட உனக்கும் நீச்சல் நல்லா தானே தெரியும்னு நீயும் போய் குளிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு நீச்சல்லாம் ரொம்ப தெரியாது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவரோட அண்ணன் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதான் நீங்க இப்போ ஸ்விம்மிங் கிளாஸ் எல்லாம் போறீங்கல்ல, போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அவங்க அண்ணனை பிடிச்சி தண்ணியில தள்ளி விட்டுறாரு. அந்த ஆத்துல ஆழம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால மனோஜோட அண்ணனால ஸ்விம்மிங் பண்ண முடியல. தண்ணியில மூழ்கி இறந்து போயிட்டுறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு போலீஸ்காரங்க எல்லாம் விசாரிக்கிறதுக்கு வராங்க. எங்க நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ற பயத்துல மனோஜ் இப்போ முத்து தான் அண்ணனை பிடிச்சி தண்ணியில தள்ளி விட்டான் அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. அதை உண்மைன்னு நம்பின விஜயா முத்துவை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவன் என்னோட பையனை கொலை பண்ணிட்டான், இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்கிட்ட மாட்டியும் விட்டுறாங்க விஜயா. மனோஜ் பண்ணின தப்புக்காக இப்போ முத்து ஜெயிலுக்கு போறாரு. அங்க பார்க்க வந்த அண்ணாமலைகிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு முத்து. அண்ணாமலை விஜயாட்ட பேசி அந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சிடுறாரு. முத்து இப்போ ரிலீஸ் ஆயிடுறாரு. ஆனாலும் கூட விஜயா முத்துவை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கவே மாட்டேன்றாங்க. முத்து அவரோட பாட்டி வீட்டுல தான் வளர்றாரு. அண்ணாமலைக்கு முத்து மேல எந்த தப்பும் இல்ல, மனோஜ் தான் எல்லா தப்பும் பண்ணினது அப்படின்ற உண்மை ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த உண்மையை பத்தி விஜயாட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்றாரு அண்ணாமலை. உண்மையை சொல்ல வந்த முத்துவையும் தடுத்து நிப்பாட்டிடுறாரு. உண்மை தெரிஞ்சாலாவது விஜயாவுக்கு முத்து மேல இருக்கிற வெறுப்பு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் எதிர்பார்க்கிற அம்மாவோட பாசம் முத்துவுக்கு கிடைக்கும். ஆனா இது எதையும் செய்ய விடாம அண்ணாமலை ஏன் தான் தடுத்து நிப்பாட்டுறாரு அப்படின்ற காரணம் தான் இன்ன வரைக்கும் புரியவே இல்லை. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.